அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்துணை பேர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவினுடைய தலைப்பு ஒற்றுமையே மலேசியா மதானியின் அடிப்படை, யூனிட்டி த கோர் ஆஃப் மலேசியா மதானி என்கின்ற தலைப்பின் கீழ் அமைகிறது. அருமையானவர்களே, இந்த தலைப்பு தான் இந்த புத்தாண்டாக இருக்கக்கூடிய 1445வது இஸ்லாமிய புத்தாண்டினுடைய கொண்டாட்டத்தின் தீமாக, மையக்கருவாக, கருத்தாக அரசாங்கத்தினால் மொழியப்பட்டிருக்கிறது. 1444வது வருடம் நம்மை கடந்து சென்று விட்டது. புது வருடத்திற்கு நுழைந்து விட்டோம். சென்ற வருடங்களில் நாம் பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், அனுபவங்கள், பாடங்கள் இவை அனைத்தும் எதிர்வரக்கூடிய இந்த நாம் நடந்து இருக்கக்கூடிய இந்த வருடத்தின் மற்றும் எதிர்வரக்கூடிய வருடத்தினுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக ஆகுவதற்கான ஒரு உந்துதலாக நாம் அமைத்துக் கொள்வோமாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டும் நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது நமக்கு பல விஷயங்களை நினைவூட்டி செல்கின்றது. இஸ்லாமிய கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிர் தியாகம் செய்தவர்கள், தன்னுடைய உடைமைகளை தியாகம் செய்தவர்கள், தன்னுடைய குடும்பங்களை விட்டு சென்று தியாகம் செய்தவர்கள், இவர்களுடைய தியாகங்களையும் இவர்களையும் நினைவூட்டி செல்லுகின்றது. முஹாஜிரீன்களாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த அந்த சஹாபாக்கள், அரவணைத்துக் கொண்ட அன்சாரி சஹாபாக்களும் இவர்கள் இணைவரும் இணைந்து ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கிய சகோதரர்களாக ஆகிய அந்த சகோதரத்துவம் இன்று வரலாற்றிலே இதுவரை இது போன்ற எந்த சமுதாயமும் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய, இதுவரை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க சமுதாயம் கண்டதில்லை இந்த வரலாறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் அடையாளத்தை விட்டு சென்றதை நம் அனைவருக்கும் அது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே நான் ஓதிய வசனத்தில் சொல்லுகின்றான், எவர்கள் ஈமான் கொண்டு தம்முடைய நாட்டை விட்டும் வெளியேறி தம்முடைய செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதவியால் உயர்ந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சூரா அத்-தௌபாவிலே இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஒரு உன்னதமான முன்னேற்றமிக்க ஒரு சிறப்புமிக்க நல்லாட்சி மதீனா நகரத்தில் மிளிர்ந்தது. அந்த நகராட்சி, அந்த ஆட்சி ஏன் அப்படி மிளிர்ந்தது என்பதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வழிகாட்டியபடி வஹியின் ஒளியிலே நடைபெற்ற ஆட்சியாக இருந்ததால் அது நல்லாட்சியாக மலர்ந்தது. அந்த ஆட்சியிலே நிற வேற்றுமைக்கு வழி இல்லை. அந்த ஆட்சியிலே மொழி இன பாகுபாடு எதுவும் இல்லை. எந்தவித வேற்றுமையும் பாராமல் சமத்துவமான ஆட்சி அங்கு நடைபெற்றதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய கொள்கைகள் உலகெங்கிலும் உன்னதமானதாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மதிப்பு என்பது அவனுடைய நிறமோ, அவனுடைய செல்வாக்கோ, அவனுடைய செல்வமோ, அவனுடைய அந்தஸ்தோ அல்லது பிறப்போ தீர்மானிப்பதில்லை. அவனுடைய நன்னடத்தையும்
அவனுடைய நற்செயல்களும் தான் தீர்மானிக்கிறது என்கின்ற உண்மையை உறக்கச் சொல்லி வழிநடத்தப்பட்ட ஆட்சிதான் அந்த இஸ்லாமிய ஆட்சி. மதீனா நகரிலே நம்முடைய நாட்டில் நம்முடைய சிவில் சமூகம் எல்லா கோணங்களிலும் எல்லா துறைகளிலும் மாபெரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாமும் அந்த மக்கள் மதீனா நகரில் வாழ்ந்து நல்லாட்சியை உண்டு பண்ணினார்களே அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை உடைய நல்லாட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சகோதரத்துவம் நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அந்த விட்டு கொடுக்கும் பண்பும் அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய சமத்துவ கோட்பாடும் இங்கு நிலவ வேண்டும். அப்படி நிலவினால்தான் நம்முடைய சிவில் சமூகமும் அந்த மலேசியா மதானியை போன்று அந்த மதீனா நகரில் நடந்த ஆட்சியை போன்று மாற முடியும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ஏற்படுத்த சொல்லுகிறது. இஸ்லாம் அமைதியை பரப்ப சொல்லுகிறது. இஸ்லாம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏவுகிறது. மற்ற இனங்களோடும் மற்ற மதங்களோடும் சாதி மத பேதமின்றி மாச்சரியங்களின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் நம் அனைவருக்கும் சொல்லித் தருகின்றது. இந்த மலேசியா நாடு இறைவனால் பல நல்ல சமூகங்களை கொண்டிருக்கக்கூடிய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாடு. இந்த நாட்டிலே மலாய் மக்கள் வாழ்கிறார்கள், சீன மக்கள் வாழ்கிறார்கள், இந்திய மக்கள் வாழ்கிறார்கள், சியாமிஸ் மக்கள் வாழ்கிறார்கள், சராவாக்கிலிருந்து வாழக்கூடிய கடாசான் டூசுன் மற்றும் பஜாவ் போன்ற பழங்குடியினர்கள் வாழுகிறார்கள். இவர்கள் எல்லாம் இனங்களாலும் பேசக்கூடிய மொழிகளாலும் நிறங்களாலும் வாழ்க்கை முறைகளாலும் கலாச்சாரங்களிலாலும் வேறுபட்டு இருந்தாலும் கூட இவர்கள் அனைவரும் மலேசியர்கள் என்கின்ற ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை நிலைபெறச் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பேண வேண்டும் என்பதை தான் மலேசியா மதானி நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த மலேசியா மதானி எதை பார்த்து நமக்கு சொல்லுகிறது என்றால் அந்த சஹாபாக்கள் அன்று ஹிஜ்ரத்திற்கு பிற வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே அந்த சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழச் சொல்லுகிறது. மற்ற மதங்களை இனங்களை திட்டுவதோ அவர்களுடைய ஐடென்டிட்டிஸ் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டிஸ்களை சேதப்படுத்துவதோ அவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வெளியிடுவதாலோ சமூக வலைதளங்களில் இருந்து கொண்டு மற்ற மதங்களை புண்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுவதோ இப்படி மக்கள் இருந்தால் இந்த நாடு முன்னேற்றம் அடைவது மிகப்பெரிய ஒரு கடினம். அருமையானவர்களே, அதையெல்லாம் விட்டுவிட்டு நாட்டில் சிந்திக்க வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு வேலையில்லா திண்டாட்டங்கள் ஒழிய பாடுபட வேண்டும், கல்வி மேம்படுவதற்காக உழைக்க வேண்டும், இன்னும் வறுமையை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும். இப்படி தேவையான கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகளில் நாம் அனைவரும் கவனம் செலுத்தி மற்றவர்களையும் மற்ற இனத்தையும் அவருடைய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதில் நாம் பங்கெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஒரு அமைதி மிக்க முன்னேற்றம் மிக்க அன்று இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து நின்றது போன்று அந்த சமுதாயம் எப்படி நல்லாட்சியை வழங்கியது போன்று ஒரு சகோதரத்துவத்தோடு உலகம் முழுவதற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததை போன்று நம்மாலும் வாழ முடியும். அப்படிப்பட்ட மலேசியா மதானியை தான் இந்த மலேசியா அரசாங்கம் எதிர்பார்க்கிறது, இந்த மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், இந்த நாடும் அதை எதிர்பார்க்கிறது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அக்கறை கொண்ட சமத்துவம் மிக்க சகோதரத்துவம் மிக்க ஒரு நல்லாட்சியையும் சிறப்பான மக்கள் நம்மால் இயன்ற அந்த பொறுப்புணர்வையும் நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்